ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். எம்மா ஸ்டோன், ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒராஸ் கெரிவயருங்கிற ரிப்போர்ட்டர் எழுந்து பேசுகிறாரு. தன்னோட பேரையும் தான் கசகஸ்தான்லேருந்து வரேன்னும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த இளைஞன், முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்னோட கேள்விகளை கேட்குறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். போன வருஷம் இதே மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்க, நானும் இதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ உங்களை கேள்வி கேட்க வேண்டிய என்னோட டர்ன் வந்தபோது நான் உங்களை எம்மான்னு கூப்பிடாம எமிலின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எனக்கும் அந்த நிகழ்ச்சி நல்ல ஞாபகம் இருக்குன்னு ஆக்ட்ரஸ் எம்மா சொல்கிறாங்க. நல்லது, நான் உங்களை எமிலின்னு கூப்பிட்டதும் என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் எமிலி இல்லை எம்மானே என்னை கரெக்ட் பண்ணாங்க. பட் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே எமிலி தான் என்னோட ஒரிஜினல் நேம், என்னை எமிலின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சி சோஷியல் மீடியாக்கள்லாம் பயங்கர வைரலாக போச்சு. அதனால் என் கெரியர்லேயும் என் பர்சனல் லைஃப்லேயும் நான் அதிசீக்கிரத்தில் புகழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டேன். ஒரு அசுர வளர்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. என் தொழிலில் நான் பயங்கரமாக வளர்ந்துட்டேன். என் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்ட எம்மா ரொம்ப நெகிழ்ந்து போய், ஜஸ்ட் ஒரே ஒரு பேரை சொன்னதுக்கு அவங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டு சந்தோஷப்பட்டா. ஆமாம், ஜஸ்ட் உங்களை நான் கூப்பிட்ட அந்த ஒரே ஒரு நேம்னால தான் இத்தனை மாற்றமும் என் வாழ்க்கையில் நடந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்னு சொல்லி அதுக்கப்புறம் தன்னோட கேள்விகளை கேட்குறான். இதுதான் அந்த ஷார்ட்ஸ். சாதாரண ஒரு நடிகையோட பேரை ஒரு தடவை சொன்னதுக்கே ஒராஸோட வாழ்க்கை ஒரு வருஷத்துல இப்படி ஒரு உயர்வை காண முடியும்னா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர், சர்வ வல்லமையுடையவர், அவருடைய இயேசு என்ற பெயருக்கான வல்லமை எவ்வளோ பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது வானிலும் பூவிலும் மேலான நாமம், பாவத்தை போக்கும் நாமம், ரட்சிப்பை அளிக்கும் நாமம், சாபத்தை உடைக்கும் நாமம், பயத்தை நீக்கும் நாமம், சந்தோஷமும் சமாதானமும் அளிக்கும் நாமம், நம்மை ஆசீர்வதிக்கும் நாமம், நமக்கு சுகமளிக்கும் நாமம், நம் தேவைகளை சந்திக்கும் நாமம், பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் நாமம், நம்மை விடுதலையாக்கும் நாமம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நாமம். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுது, தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினாராம். இயேசு என்கிற அந்த பெயரை நாம சொன்னா, அவர்கிட்ட நம்முடைய தேவையை சொன்னா, அந்த பெயரை உடையவர்கிட்ட அபயம் என்று சொல்லி ஓடினா நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லூக்கா 18:7 வாசிக்கிறோம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். விசுவாசத்தோடு இயேசு என்ற அந்த நாமத்தை கூப்பிடுங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஆமென்.